அது வரைக்கும் இருப்பான். அது வரைக்கும் வந்தாவே கிட்டத்தட்ட தோஷப்பட்ட பக்கம் வந்து மக்களே தயவுசெய்து ஊட்டி பக்கம் வந்துடாதீங்கோ. இதுதான் நிலைமை. என்ன சொன்னா நல்ல வேலை யாரோ கோத்தகிரி வெளியே போகலாமான்னு கேட்டாங்க. ஐயோ கோரு ஏன்னா கோருண்ணா அரிசி இன்னும் போயிட்டே இருந்து நிற்கிட்டே கிடையாது. அதான் சொன்னேன் அது வரைக்கும் நிற்கும். 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்க மாட்டேங்குது. ஐயோ பவானி சார் நம்ம இருக்கா இதாகி சாட்டுது லீக்கேஜ் ஆயிடுச்சா? பவானி சார் டேமுக்கு போகுது இது தண்ணியெல்லாம். அப்படியா? மாயார் போ மடை மாற்றிட்டீங்களா? ஏமாப்ல எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பாட்டு அங்கேயே எடுத்துருந்துக்கலாம் மாட்டிருக்குதே. அதான் சொன்னேன் அந்த பேக்கரி கடை வரைக்கும் வரும். இல்லை இவங்கெல்லாம் மைசூர்கார் இது போய் சேர்ந்துருவாங்களா? எல்லாம் போயிடுவானே. பிஎம் இருக்கு. ஒரு காலத்தில் 50 மட்டும் இருந்த ஊரில் இத்தனை வண்டி இத்தனை மாடல் சொல்லவே முடியல. இத்தனை மாடல் இருக்கிறது இப்போ பிரச்சனைங்க. இதான் குட்டி டிரைவிங்கில் வந்து இதை வந்து ரிவர்ஸ் சொல்கிறார் தெரியுதா? அவன் ஒட்டி நிற்க மாதிரி அந்த டாக்ஸிக்காரன். அதுக்கு தான் நம்ம ஆட்டோ கீழே எடுத்துட்டோம்னா இந்த கவலையே இல்லை. நீங்கள் கிளச்சு இப்படி நிறுத்தி இப்படி இருந்தால் கூட போகாது பின்னாடி. அது என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க வேன்கார் உடனே கட் பண்ணுறான். இல்லை நீங்கள் எந்த உயரத்தில் போய் இப்படி நிறுத்தினா கூட அது பின்னாடி போகல. அது என்னன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி கொடுத்துருக்கான். இன்னும் இருக்குதுப்பா. இன்னும் பாரு அங்கே பாலம் இன்னும் தாண்டி இன்னும் பல கிலோமீட்டர் இருக்குதுங்கோ. என்ன கோத்தகிரியோட ஏறி வர்றானுங்களா இல்லை என்ன பண்ணுறானு இவனுங்க? தொட்டை விட்ட போய் வேடிக்கை வாட்டு வந்திருப்பானுங்க. அந்த கூட்டமாக தான் இருக்குது. சில வண்டியெலாம் தொட்டப்பட்ட போயிருக்காது. அப்புறம் என்ன இவ்வளோ கூட்டம்? வேறு யார் கோத்தகிரிலேருந்து ஏறக்கூடாது? கோத்தகிரியில் ஏறதுக்கே விட்றதில்ல. 300 வழியாக ஏறணும். அப்புறம் எப்படி இவ்வளோ கூட்டம் வருது? ஒரு வேளை இன்னைக்கு கோத்தகிரி வெளியே ஏற விட்டானோ? கோத்தகிரி வெளியே ஏறவே விட மாட்டான். அது உண்மையாக தான். நல்ல